ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்களுக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்குது. இது எப்பயும் போல கதை தானே அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க. மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ஹீரோ 12 வயசு சின்ன பையனா மாறிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆச்சா இல்லையா, அந்த பையனை எதனால ஹீரோ மாறினா, மறுபடியும் அவன் சரியானானா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலயே ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு வந்துட்டு பெருசா கமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஜஸ்ட் கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஹார்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் 2 பேரும் போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதுவும் 2 பேருமே வந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணு தான். பட் ஆனால் அவளுக்கு அங்கே வீட்டில் அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா 7 பொண்ணுங்க 8வது ஒரு பையன் வேணுன்றதுக்காகவே 7 பொண்ணுங்கள அவங்க அம்மா பெற்றுக்கிட்டாங்களாம். அதனால 7 பொண்ணுங்களையும் பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்கள வச்சு வாங்கின பிஸ்னஸ் எல்லாத்தையும் பையனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ பொண்ணுங்கள் எல்லாம் நட்டாத்துல அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் எப்படி இருக்காங்கன்ற கவலையே அவங்க அம்மாவுக்கு இல்லை. ஸோ ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு கிளப் நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். அந்த கிளப்ல தான் உட்காந்து இவங்களோட டிவோர்ஸை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, டேய் இது சோகமா இருக்க வேண்டிய நேரமே இல்லடா, செமையா என்ஜாய் பண்ணணும் டிவோர்ஸ், இப்போ அதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறான். பட் ஆனால் அவன் என்னவோ அந்த அளவு என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் தெரியலங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் செம போதையில் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அங்கதான் ஹீரோவுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்ல, அவனுமே பார்த்தா செம போதையில தான் இருக்கான். 2 பேருமே தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. என்ன உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா தண்ணியும் ஷர்ட் மேல ஊத்திடுறா, குடி அப்படின்னு. இவன் செம கடுப்பாயிடுறான். நம்ம ஹீரோவே கொஞ்சம் சிடு மூஞ்சுதான் வேற. இது சாக்கா வச்சு ஹீரோயின் வேற ஹீரோவை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காச்சா. எல்லாம் வேஸ்டா போச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு இவன் இந்த அளவு ஸ்மார்ட்டா இருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையே அப்படி இப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இந்த மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு என்னடி அவ்வளோ அகம்பாவம்? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கியா டிவோர்ஸ் ஆனதுல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் இல்லை, எல்லாம் வேஸ்டா போச்சு. நீ இவ்வளோ அழகா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து நீ என் கூட இருந்ததே இல்லை. இந்த 3 வருஷமா மொத்தமா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, 1 மாசம் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதாவது என்னன்னா, இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கரெக்டா 1 மாசம் கழிச்சு இவங்க போய் சைன் பண்ணா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சிதாங்க இருக்கு. பட் ஆனா அவங்க 2 பேருமே சொல்லிக்க விரும்பவே இல்லை. ஐயோ நம்ம தப்பு பண்றோம், ஆக்சுவலா நமக்கு தான் டைவர்ஸ் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் 30 நாள் இருக்கு நமக்கு 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான், நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது, அடைச்ச என்ன தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன், அதுவும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டே, அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன், என்னை கேவலமாக நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்து பார்க்குறா. எங்கே அவன் கிளம்பி போயிட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே சோஃபாலேருந்து கீழே விழறா. கீழே விழுந்து பார்க்கும் போது தான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ யாரா இந்த சின்ன பையன், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு பார்க்குறா. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்துட்டு நம்ம ஹீரோவோட குட்டி வெர்ஷன் மாதிரி தாங்க இருக்கான் அவன். என்னது நீயும் நானும் நேற்று நைட்டு ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா நீ இவ்வளோண்டு குட்டி ஆயிட்டியா? என்னால் இதை நம்பவே முடியல. தயவு செஞ்சு எதனா நம்புற மாதிரி சொல்லடா. சீரியஸாக என்னால் நம்ப முடியல. உண்மையாக நீயும் அவனும் சேர்ந்து எதனா பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இது பாரு தயவு செஞ்சு போதும் நிறுத்திக்கோ, என்னோட பேர் இது, என்னோட வேலை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறான். ஹீரோயினால் நம்பவே முடியல அப்படின்னு உடனே சரி ஓகே இதுக்கு
இதுக்கு மேலே எனக்கு வேற வழியே இல்லை, உனக்கு இடுப்பில் ஒரு மச்சம் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். போதும் போதும், இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நேற்று நடந்த எந்த விஷயத்தையும் நீ பேசாத, அதை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவங்களுக்குள்ள நேற்று என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இவ புலம்பு இருப்பா. அவனை மாதிரி ஒரு ஹியூமன் கிளாக் எங்கேயுமே பார்க்க முடியாது. கரெக்டாக 6:30 மணிக்கு எழுந்து ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சிருவான், 7 மணிக்கு சாப்பிட்ருவான், 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவான். ஒரு செகண்ட் கூட டைம் முன்ன பின்ன மாறவே மாறாது. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவ எந்த நேரமும் வந்துட்டு நைட்ல தான் வேலை செய்வா. ஏன்னா அவ கிளப் நடத்துறா, நைட்டு பூராவும் வேலை பார்ப்பா. வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா போதும் அவளோட பெஸ்டி கூடியே தான் இருப்பா. என்னை பார்த்துன்னு யோசனையே கிடையாது அவளுக்கு. அதனால வந்து பெருசா என் மேல இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாறி மாறி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 2 பேருமே வித்தியாசமாக எதுவுமே பண்ணலையா? அப்போ என்னதான் நடந்திருக்கோம், எதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அப்பனா என் கூட நீ இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோ, ஒருவேளை நமக்கு சோனியங்கீனியா வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஒரு லுக்கை விடுறான். அதாவது குட்டி பையன் ஹீரோ. அவசரப்பட்டு இப்போதைக்கு நம்ம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், என்ன நடக்குதுன்றதை விட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு உன்னோட ஹெல்ப் மட்டும் வேணும், நீ இல்லாமல் என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு பதில் என்னோட இடத்துல இருந்து நீ தான் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணணும், வேற வழியே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்கிறான். எனது உன்னோட மீட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணுமா, எனக்கு உன்னோட பிஸ்னஸை பற்றியே தெரியாதே அப்படின்னு சொல்கிறா. நீ கவலையே படாத, அங்கே போய் ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்துரு, நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ சொல்லு, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு அதுக்கு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் இப்போதைக்கு வேற வழி இல்லை. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக பிரியல இல்லையா, அதனால அவளும் சரி வேற வழியே இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. கடைசியாக வந்துட்டு மீட்டிங்க்கும் வந்துடுறா. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேற வழியே இல்லைங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அவர் தான் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னார், அவரோட ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பக்கத்து ரூம்லேயே தான் இருக்கான். பக்கத்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஹெட்ஃபோன்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுக்கு ஏத்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றா. ஹீரோக்கு ஒரு சித்தப்பங்காரன் இருக்கான். ஹீரோக்கு போய் சேரக்கூடாது, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, இப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, இவங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்டரை கண்டிப்பா வந்து என்னோட பையன் கொடுத்துருக்க மாட்டான், இவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா நம்ம எல்லாரையும் அப்படின்னு சொல்றான். நடுவில் மீட்டிங்ல இவங்க வந்து என்ன கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபார்மா கம்பெனி, அதாவது மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான், அந்த மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட். ஹீரோயினால் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கால. பக்கத்து ரூம்லேருந்து ஹீரோ குட்டி பையனாவே அங்கே உள்ளே வரான். இவன் யாரா, இவன் சின்ன வயசுல ஹீரோவை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. வந்த உடனே நீங்கள் பண்ணுற ரிசர்ச் பற்றியும் எனக்கு தெரியும், இந்த கம்பெனியை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீ யாரு, உனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, நீ எதுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோட பையன் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் செம ஷாக்கு. ஹீரோக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் பாவுது, அதுக்குள்ள உன்ன மாதிரி ஒரு பையன் எப்படி இருக்க முடியும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது, ஏமா இவன் உனக்கு பிறந்த பிள்ளையா அப்படின்னும் போது ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா, இவங்க அம்மாலாம் கிடையாது, இவங்க என்னோட ஸ்டெப் மதர்னு சொல்லிடுறான். ஒரு வழியா வந்து இவங்க எல்லாரையும் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டானா, அதனால இப்ப எல்லாரும் மெயினா எதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஹீரோக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம், அப்போ ஹீரோவோட யார் கூட சேர்ந்து இந்த குழந்தை பிறந்தது அப்படி இப்படின்னு தானே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. கண்டிப்பா நம்மளால காலத்தை இப்படியே ஓட்ட முடியாது, என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ எனக்கான ரிசர்ச்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வேற வழியே இல்லை, என்னோட உடம்புல என்னோட பிளட்ல என்ன மாதிரியான மெடிசன் கலந்துருக்கு, யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இதுக்கு மருந்துமே கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நான் என்னோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை இருக்கு, அது இதுன்னு எக்கச்சக்கத்துக்கு இன்னைக்கு வந்து நீ அள்ளி தெளிச்சிட்டியே, இதுக்கப்புறம் உனக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ வந்து ஃபியூச்சருக்கு போயிட்ட, தாத்தா வந்தாருன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ ஆமாம்ல, உங்கள் தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நம்ம 2 பேரும் செத்தோம் அப்படின்னு சொல்கிறா. கழுகுக்கு மூக்கில் வைத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாத்தா அங்கே வந்துடுறாரு. யாரா இவன், ஹீரோ சின்ன வயசுல இருந்தா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி
சொல்லி தாத்தா ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம இவர் வேற யாரும் இல்ல, உங்களோட கொள்ளு பேரன் தான், அதாவது உங்க பேரனோட பையன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க சடனான்றதுனால அவனை இவரே பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. என்னம்மா சொல்ற, பேரனா? ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நீங்களே பிள்ளை பேத்துக்க யோசிக்கல, ஆனா 12 வயசுல எப்படிமா இவன் பேரை வச்சுக்கிறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஆனா எனக்கு என்னவோ அவன் மேல ரொம்ப பாசம் மட்டும் வருது. இவனோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. கேக்கு அப்படின்னு சொல்றா. என்னது கேக்குவா? பேரு என்னதான் வச்சிருக்கானோ கருமம் அப்படின்னு மண்டையிலே அடிச்சுக்கிறாரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது உடனே அவன் ஹீரோ என்ன பண்ண, இவளா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்றான். பத்தியா, உங்க அப்பனை மாதிரி தான் உனக்கும் திமிரு மட்டும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஆமா என்ன பண்றது, உங்களை மாதிரி தான் அவர் இருக்காரு, அவரை மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு கலாய்க்கிறோம். உடனே அவனை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரா. உடனே எல்லாரும் வீட்டில் தேட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோ எங்கன்னு. உடனே ஹீரோவுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லை என்னோட உடம்புல ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, நான் மறுபடியும் மாற போறேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இவங்க கண்ணில் படாமல் எங்கன்னா என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் என்ன பண்றேன்னா வேக வேகமாக ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை விட்டுட்டு வேக வேகமாக தாத்தா எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களே அங்கே போயிடுவோம் அப்படின்னு நிற்கிறா. உடம்பு செல்ல வீட்டில் இருக்கான்னு தானே சொன்னேன், எங்க அவன் அப்படின்னு கேட்கும் போது, ஆக்சுவலாக வீட்டில் தான் இருந்தாரு, இல்லை போல இருக்கே, எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அந்த கடைசி ரூம்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஐயோ தாத்தா, பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு எல்லா ரூம்லயும் ஆம்பளைங்களை அமுச்சு தேட சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. இது பாருங்க, இவ எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு, இவளை ஏத்து ஓரமா நிக்க வச்சுட்டு நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. மேடம் வாங்க மேடம், தயவு செஞ்சு வாங்க மேடம் அப்படின்னு கையை போச்சு இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வந்துடுறான். மரியாதையா அவன் மேல இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறான். அப்பாடா டேய் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கு ஹீரோயின் மூஞ்சி. தாத்தாவும் ஏன்டான்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை தாத்தா, இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, எங்களை ஒதுக்கி வச்சதே நீங்க தானே அப்படின்னு சொல்றான். தாத்தா தான் இவனையும் இவங்க அம்மாவையும் பிடிக்காம ஒதுக்கி வச்சிருக்காரு, என்ன அப்படின்றது போக போக தெரியும். கடுப்பான ஹீரோவோட தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு, எதுவுமே சொல்லாம கொள்ளாம. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, நீ ஆக்சுவலாக சும்மா எதுவும் பண்ணிட மாட்டேன், நான் ஒரே ஒரு விஷயந்தான் உன்கிட்ட கேட்க போகிறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்றது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ தான் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போனா நம்ம மறுபடியும் பிஸ்னஸை பேச வேண்டியது தான், நமக்குள்ள அப்போ வேற எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அவன் மேலே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஏதோ ஆக்சுவலாக தெரியாமல் நேற்று நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டேன், அதனால போனா போதுன்னு சொல்லிட்டு இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. டக்குனு ஹீரோ எதிர்பார்க்காத மாதிரி கிட்ட உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அப்படியே செம ஷாக்ல ஆயிடுறா. எதுக்காக நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்குற, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி சரி, இப்போதைக்கு நம்ம மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்க போறோம், அதனால இப்போதைக்கு இதை பத்தி எல்லாம் விட்டுரு, நீயாவே பொறுமையா யோசித்து பாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட் நடந்த விஷயத்த அப்படியே விட்டுடு. ஏன்னா நம்ம 2 பேருமே சின்ன குழந்தைங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. நம்ம மேல செம கோவமா இருக்காளோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே விரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கவே இல்லை, அப்பவும் அவன் கூட ஒன்னா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்படி பிடிக்காம இருக்கவங்க கூடலாம் எந்த பொண்ணும் உண்மையா ஒன்னா இருக்க மாட்டா, அப்படி ஒன்றா இருந்திருந்தானா அவளுக்கு எங்கேயோ ஒரு கார்னரில் கொஞ்சமாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் விசாரிக்க சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, ஆக்சுவலாக உங்களோட ஃப்ரெண்டு தான் சார் உங்களுக்கு ட்ரக் கொடுத்துருக்காரு அன்னைக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா, அவ தான் இவன்கிட்ட ட்ரக் கொடுத்து ஹீரோக்கு கலந்து கொடுக்க சொல்லியிருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் பாய்சன் எல்லாம் உனக்கு கொடுக்கல, வெறும் உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டா. அவளும் நம்மளோட ஃப்ரெண்டு தானே, அதுக்காக தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ற விதமா சாதா ஒரு ட்ரக் தான் உனக்கு கலந்து கொடுத்தேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு கத்திக்கிட்டு இருக்கான்.
அவனை கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல விட்டு யானைக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த ட்ரக் அவனுக்கு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ தயவு செஞ்சு நீ வேணாம் விட்டுடா ப்ளீஸ்டான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனோட ஆளுங்கெல்லாம் ஈர்த்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவளோட ரூம்ல தனியா இருக்காளா, டக்குனு ஹீரோ உள்ள போயிடுறான். இது பாரு, நமக்குள்ள வந்து நடக்காம இருக்க வரைக்கும் தான் அதெல்லாம் பிரச்சனை, ஒரு வாட்டி தான் நடந்துருச்சு இல்லையா, மறுபடியும் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அடிச்சே என்ன கன்றாவிடாது, எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மறுநாள் காலையில அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. ஒருவேளை உண்மையாவே நம்ம அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அவன் வேற நேத்துதான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான், அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ மறுபடியும் சின்ன பையனா வந்து நிக்கிறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம கனவு கண்டது, இவன் எங்க மறுபடியும் இங்க வரான், ஒருவேளை இதுவும் கனவா அப்படின்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. கிள்ளி பாக்குறா, கனவில்ல. ஐயோ நீ மறுபடியும் ஏன்டா இப்படி சின்ன பையனா ஆயிட்டா, இப்ப நம்ம என்னதான் பண்றது, நேற்று ஒரு நாளுக்கு ஓகே, இப்போ மறுபடியும் இதே மாதிரிலாம் நம்மளால சமாளிக்க முடியாது, நான் கூட நீ கேட்ட ஹெல்ப் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஹெல்ப்பா அப்படின்னு தலையிலேயே கை வச்சுக்கிறா. ஹீரோவை கூட்டிட்டு உட்கார வச்சு காபிக்கு பதிலா வந்து அவனுக்கு பாலை கொடுக்குறா. என்ன அப்படின்னு மறைக்கும் போது, ஆமா பின்ன உன் வயசுல நீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சின்ன பையன் அப்படின்னு கலாய்க்கிறா. ஆக்சுவலா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ ஆகுதுங்க. அதாவது நைட்டு பூரா ஹீரோ வந்து நார்மலா இருக்கான், காலையில பூரா சின்ன பையனா இருக்கான். ஐயோ இப்போ என்ன பண்றது, நம்மளோட ரொட்டீன் லைஃபே வந்து நைட்டுக்கும் காலையிலைக்கும் மாறப்போதா அப்படின்னு சொல்றா. சரி பரவாயில்ல, ஒரேடியா குட்டி பையனா இல்லாம இப்படி 2 நேரமா இருக்கு இல்லையா, மாறி மாறி, அதாவது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. மூஞ்சி மட்டும்தான் குழந்தை மாதிரி இருக்கே தவிர அவனோட எக்ஸ்பிரஷன்னா அந்த சிடு மூஞ்சி, அந்த உம்மனா மூஞ்சி, இந்த சொன மூஞ்சை வச்சுட்டு அப்படியே இருக்கானே. ஹீரோ சின்ன வயசுலயா சொன மூஞ்சாதான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவளாவே கற்பனை பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க உனக்கு ஒழுங்கா சாப்பிட கூட தெரியல பாரு, வாயெல்லாம் ஃபுல்லா பூசி வச்சுட்டு இருக்க அப்படின்னு படிக்கலான்னு போறா. இது பாரு, என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். உன்னை குழந்தை மாதிரி தான் பார்க்க முடியும், உன்னை என் புருஷ மாதிரியா பார்க்க முடியும், உன்னோட ஃபேஸும் உன்னோட வயசும் இப்போ வந்துட்டு நீ சின்ன குழந்தையா தான் இருக்க, அதனால உன்னை சின்ன குழந்தைய மட்டும்தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. பகல் பூராம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட லேபுக்கு போயிட்டு இதை பத்தின ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றதுன்னு புரியாம ஹீரோ இன்னும் வேற வழி இல்லாம அவனோட வேலையெல்லாம் ஆபீஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவ ஒரு கிளப்பும் நடத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, வேற வழியே இல்ல, இவ கிளப்பையும் போய் நைட்ல பாத்துக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சீக்கிரமா வந்து தாத்தாவோட வீட்டுக்கு வா, மதியானம் வந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு, திருப்பி அவர் என்ன அனுப்பவே இல்லை, நீ வந்தாதான் அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் சேஞ்ச் ஆக போற டைம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பயமா இருக்கு, நான் தனியா ரூம்ல இருக்கேன், எல்லாரும் கதவை உடச்சுக்கிட்டே உள்ள வந்துருவாங்க போல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றான். ஐயோ இது என்னடா சிண்ட்ரல்லா கதையா இருக்கே அப்படின்னு ஹீரோயின் அவசர அவசரமா காரை எடுத்துட்டு வேகமா போறா. இங்க வேலைக்காரங்கெல்லாம் மாறி மாறி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றானா பாத்ரூம்ல போயிட்டு கதவை தாப்பா போட்டுக்கிட்டு அதுவும் டப்புல படுத்துக்கிட்டு இருக்கான். எப்பனாலும் மாறிடுவான் போல இருக்கு இவன். சீக்கிரம் வாங்க, அந்த கதவோட சாவியை எடுத்துட்டு வாங்க, நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு தாத்தா வேகமா போறாரு. ஐயோ தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க என்னோட பையன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் வந்த உடனே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா ரூமுக்கு போய் தாப்பா போட்டவன் திறக்கவே மாட்டான். நம்ம தான் ஐயோ தாத்தா உங்களுக்கு புரியவே இல்லையா, அவன் வந்து நம்மளெல்லாம் ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இப்பதான் அவன் வந்திருக்கான், அதுக்குள்ளேயே நீங்க அவனை பயமுறுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க, அவன் என்கிட்ட மட்டும்தான் க்ளோஸா இருக்கான், அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, நான் போய் அவன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா நீ போய் பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ வந்து மாறிட்டான். அவனோட ஷர்ட்டு கிட்டலாம் கிழிஞ்சு கிடக்குது, பாவம் வழியில ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது மாறும் போது வந்து ரொம்பவும் பெயினா இருக்கு அவனுக்கு. தாத்தா சும்மாவே இருக்க மாட்டார் போல, அதுக்குள்ளேயே என்னமாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி நீ இங்கேயே இரு, வெளியில வராத, நான் போய் தாத்தா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள வரேன், உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. தாத்தா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவன் தூங்கிட்டான் தாத்தா, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னும் போது, அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா, அவன் என்ன பக்கத்துலயே விட மாட்டான், அவன் தூங்கும் போது இன்னைக்கு நான் அவன் பக்கத்துல படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ தாத்தா அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க கொரட்டை விட்டு அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க, அதுக்கப்புறம் நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து அவன் பயந்துருவான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் விடுங்க, நானும் நீங்களும் செஸ் விளையாடி 80 நாள் ஆகுது, வாங்க போய் செஸ் விளையாடலாம் அப்படின்னு உடனே அவரோட மைண்டை மாத்திக்கிட்டு சரி வாமா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஏதோ கிடைச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வர ரூமுக்கு. இதான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, காலையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக போறாளா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நைட்டு என்ன கூட என்னோட ரூம்லயே இங்கே தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீ லூஸ் மாதிரி வளர்ற, காலையில நீ
சின்ன பையனா மாறிடுவ. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருக்கோம்னு தாத்தாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம வீடுனா கூட அது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஆனா இங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் வேற உனக்கு ஸ்டெப் மதர் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பனா நம்ம வீட்டுல இருக்கும் போது என்னோட ரூம்ல நீ தூங்குவியா இனிமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடப்பாவி, எங்க பேசி எங்க வந்து நிக்கிறான் பத்தியான்ற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அப்படி ஸ்மீன் பண்ண வரல, காலையில பாக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறா. எதுக்காக இவன் அப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தூக்கமே வரமாட்டுது. ஒருவேளை எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா, உண்மையாவே அவனுக்கு வந்து நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோக்குமே என்ன தோணுதுன்னா, அவளுக்கு நம்மள பிடிக்காமையா அவ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும், உண்மையாவே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கா, அது அவளை மூஞ்ச பார்க்கும் போது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். வெட்டி பந்தா அப்படின்வாங்க இல்லையா, அதுதாங்க நம்ம ஹீரோக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா வந்து அதை சொல்லிக்க முடியாம சொல்ல முடியாம அதுக்கு தைரியமும் இல்லாம இவன் சும்மாவே இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே நெய்பர்ஸ் தான் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தாத்தா வந்து அந்த வீட்டுக்கு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அவங்களோட 5வது பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் நல்லாவே இவனுக்கு தெரியும். ஆனா என்ன, பிசினஸ்க்காக தான்ப்பா இந்த கல்யாணம் நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். ஹீரோவோட தாத்தாக்கே கொஞ்சம் ஷாக்கு தான், இவன் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சோன்னே எப்படி ஒத்துக்கிட்டான்னு. அதுதான் ஹீரோக்கு ஆல்ரெடி அவளை பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து ஹீரோ என்ன பண்றான்னா, நைட்டு ஹீரோயின் கிளப்புக்கு போகும்போது வரும்போதும் அவளுக்கு துணையா ஒரு ஆளை அரேஞ்ச் பண்றான். ஆனா அவளுக்கே தெரியாது அவங்க ஃபாலோ பண்ணி வராங்கன்றது. மறுநாள் காலையில தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, இது பாருடா, உங்க அப்பா கூட வந்து இருக்கிற பாக்கியம் தான் எனக்கு சின்ன வயசுல கிடைக்கல, நீயாவது அப்பப்ப தாத்தாவை வந்து பார்த்துட்டு போ, என் கூட வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா நின்றுட்டு இருக்கான். தாத்தாவை நினைச்சாவே எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு 2 கண்ணத்தையும் பிடிச்சி கிளீனா இருப்பாரு. உண்மையா குழந்தைங்களோட ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, ரொம்ப அழகா இருக்கும், குழந்தைங்கனாவே ரொம்ப கியூட்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன, உனக்கும் என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளணுமா, வேணா கிள்ளிக்கோ அப்படின்னு சொல்றான். உனக்கு சும்மாவே என்ன பிடிக்கவே பிடிக்காது, இன்னும் நான் இதை வேற பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் போக்சோல பிடிச்சி போட்டுருவியா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே இவளுமே 2 கண்ணத்தையும் பிடிச்சி கிள்ளி பாக்குறா. ஐயோ, குழந்தையாவே இருந்திருக்கலாம், கண்ணெல்லாம் எவ்வளோ சாஃப்டா இருக்குல்ல குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே பார்க்குறான். ஏண்டி இப்படி சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு. வீட்டுக்கு வந்த ஹீரோ வந்துட்டு நார்மல் ஆயிடுறான். அப்போ கண்ணத்தை பிடிச்சி பார்க்குறான். ஆமாம், முதல்ல எனக்கு சாஃப்டாக தான் இருந்தது இல்லை, இப்போ அந்த அளவுக்கு இல்லையே நம்ம ஸ்கின்னு. அப்போனா வந்து அவளுக்கு சின்ன வயசு பசங்களை தான் பிடிக்குமோ, நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப லேட் நைட் தான் அந்த கிளப்புக்கெல்லாம் போயிட்டு வர. வீட்டுக்கு பார்த்தா ஹீரோயின் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கான். 10 மணிக்கெல்லாம் டான்னு தூங்கிடுவேன், என்ன இந்த நேரம் சமைச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு டைமிங் எல்லாம் மாறி போச்சு இல்லையா, அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, தூக்கம் வரல, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, இருந்தாலும் அவ டயர்டா வந்திருக்கா இல்லையா, சரி அதையும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுறா. ஹீரோ சாசை தொடச்சு விடலாம் அப்படின்னு போகும்போது உடனே அவள் வந்துட்டு பண்றானா, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பயங்கரமா ஏதோ சவுண்ட் கேக்குது. பாத்ரூம்ல போய் பார்த்தாதான் தெரியுது, ஏதோ பைப் உடஞ்சுக்கிட்டு தண்ணி நிறுத்த முடியாம தண்ணி அப்படியே வந்து எல்லா இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பாக்குறான், அதை நிறுத்த முடியல. ஹீரோயின் என்ன பண்றேன்னா மேன் பவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பைப் உடஞ்சிருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. அது வரைக்கும் போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள போற. 2 பேருமே நினைஞ்சிடுறாங்க. அப்ப டக்குன்னு ஹீரோ வந்து என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே என்கிட்ட ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல உனக்கு வந்துட்டு என்னோட பாடி மேலதான் அட்ராக்ஷனா அப்படின்னு கேட்டுறான். ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாள. உடனே ஓகே, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண போறோம். அந்த நேரம்னு பார்த்து ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் வந்துடுறாங்க. அதையும் முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் மட்டும் குளிச்செல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ணு எனக்காக அப்படின்னு சொல்றான். அப்பனா தூங்க போகாம இங்கேயே வெயிட் பண்ண சொல்றானோ, அப்ப பாதியில விட்டதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினும் பயங்கர ஆவலா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்த உடனே ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஆறி போயிடுச்சு, நான் ரீஹீட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது
சாப்பாடுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பனா நீ சாப்பாடுக்காக வெயிட் பண்ணல, வேற ஏதோ ஒன்றுத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அப்படின்னும் போது அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்றா. அப்போ எதுக்காக இப்போ ஷாக் ஆன சாப்பிடலான்னும் போது கண்டிப்பா நீ வேற எதுக்கோ தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, அப்பனா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன தாண்டி நடக்குது, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டியா, அதுவும் எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் எல்லாம் வெளியில வருது, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பையன் வேற இருக்கானாமே உன் புருஷனுக்கு, மரியாதையா நாளைக்கு என்கிட்ட நேர்ல வந்து என்ன ஏதுன்னு விளக்கமா பேசுற அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ நானும் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனாவே அவங்க வீட்டுக்கு போயிடுறான். இவனையும் சேர்த்து ஏன்டா கூட்டிட்டு வந்தன்ற மாதிரி தான் ஹீரோயினோட அம்மா பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் வாரிசுன்ற கணக்குல வந்துருவான் இல்லையா, அதனால உடனே இவனை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாப்பா வாப்பா பாட்டி பக்கத்துல வந்து உட்காரு அப்படி இப்படின்னு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன் சித்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ பேசாம வந்துட்டு வெளியில போய் கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது ஹீரோ அதெல்லாம் போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். நல்லா மூஞ்ச பாரு, கோட்டா மாதிரி அவங்க அப்பா மூஞ்ச அப்படி உரிச்சு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கான் இந்த பொம்பளை. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா, எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ண, இந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்ன்றது நடக்கவே கூடாதுன்னு நாங்க சொன்னோமா இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி உன் தம்பிக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும், இன்னும் 3-4 ப்ராஜெக்ட் வந்து உன் புருஷனோட கம்பெனில இருந்து என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு, இந்த டிவோர்ஸ் அது இது எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. கிரேப்ஸ் எல்லாம் வச்சா மாதிரி ஒரு கேக் எடுத்துட்டு வராங்க வேலைக்காரங்க. அவ்வளோதான் அம்மா டென்ஷன் ஆயிடுறா, இந்த வீட்டில் கிரேப்ஸே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு அறிவில்லை அப்படின்னு கத்தும் போது அங்கே இருக்க பட்லர் வேக வேகமாக வராரு. வந்து பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வச்சுட்டு இது பொம்பளை புது பொம்பளை மேடம், கோச்சுக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா சின்ன வயசுல ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உனக்கு டவுட். ஹீரோயினா என்ன சொல்றானா, நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நானும் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேலேயும் நீ இதைதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா கேட்குற மாதிரி இல்லை, நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது கரெக்டா ஹீரோ குரல் கொடுக்குறான். நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என் அப்பா கிட்ட சொல்லுவேன், ஆல்ரெடி 12 ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்க அப்பா உங்களோட பிள்ளைக்கு கொடுத்து வச்சிருக்காரு, அதுவும் இல்லாம போயிடும், என்ன சொல்றீங்க அப்படின்னு போது ஐயோ மொத்த திமிரும் அவங்க அப்பா வாங்கின்னு வந்திருக்கானுங்க அப்படின்னு இந்த கேள்வி மனசுக்குள்ள கரிச்சு கொட்டுது. பாவம் ஹீரோயின் அப்படியே மனசு கஷ்டப்பட்டு கார்ல அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோவுக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் குழப்பமாவே இருக்கா. ஹீரோக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனாலதான் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறானோ, அம்மா அடிக்க வந்தப்ப கூட வந்து அவங்கள அடிக்க விடாம நம்மளை காப்பாத்தினா இவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியாம இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா வந்து கிரேப்ஸ்லயே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு கிரேப்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே, ஆனா நீ எதுக்காக சாப்பிடல அப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் அவங்க வீட்டு கதையை சொல்றா. பையன் வேணும் அப்படின்றதுக்காக 7 பொண்ணை பெற்று அதுக்கப்புறம் 8ஆவதா பையனை பெற்றுக்கிட்டாங்களாம் அவங்க அம்மா. அந்த பையனை சின்ன வயசுல அக்காளுங்க எல்லாரும் வந்து வேலைக்காரியை விட மோசமா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஹீரோயின் வந்து கிரேப்ஸ் அந்த பையனுக்கு கொடுத்துருக்கா. முறையா அப்பதான் வந்து இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு கிரேப்ஸ் வந்து அவனுக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு, அதுக்கே ஹீரோயினை போட்டு அவங்க அம்மா செம்ம அடியே பாவி, என் பிள்ளைய கொல்ல பார்த்துட்டியே அப்படின்னு ஹீரோயினை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதோட அந்த வீட்டில் கிரேப்ஸை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் இருந்து வந்துட்டு கிரேப்ஸை சாப்பிட்றதே நான் விட்டுட்டேன், அதோட டேஸ்ட்டை கூட நான் மறந்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா அன்னைக்கு என்ன ஒரு கொலகாரி ரேஞ்சுக்கு பேசினாங்க, அதனால தான் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த அப்படியே வந்து மாற்றி செய்யணும். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக நீ அந்த விஷயத்தையே மறந்துடுவ, இனிமே கிரேப்ஸை விரும்பி சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொமான்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் கிரேப்ஸை வச்சு. அன்னைக்கு பாதியில் நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நடுராத்திரி ஹீரோயின் என்ன பண்றா, தூக்கத்துல இருந்து எழுந்து அவளோட ரூமுக்கு போக போறா. உடனே ஹீரோ இங்கேயே தூங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ காலையில எழுந்த உடனே நீ குட்டி பையனா மாறி இருப்ப, எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கும் சங்கடமா, அதனால என்னால முடியாது, நான் தனியாவே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடப்பாவீங்களா, அப்பனா நீங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருக்க போறீங்களா, இது என்னது இது கூத்தா இருக்கு அப்படின்னும் போது, ஏய் அவனை எனக்கு பிடிச்சதா இருக்கு, பட் ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்றப்போ நான் என்ன
பண்ணட்டும் அப்படின்னு சொல்றா. அப்பனா அவன் வேற எதுனா ஃபிகர் ஓட்டிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது நானும் அப்படி தாண்டி இப்ப நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு ட்ரக் கொடுத்தா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ குட்டி பையனா நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினை நோட் பண்றான். செம கடுப்பா அங்கிருந்து எழுந்து போறதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பை அடக்க முடியல. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமை விட்டு வெளியிலயே வரமாட்டா. உடனே ஹீரோ வந்து நீ தயவு செஞ்சு வெளியில வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ தப்பா நினைக்காத, நீ வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு அங்கிருந்து போகணும்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவ வந்து எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கா, அவ எதுனா வந்து மெடிசனை கொடுத்துருப்பாளோன்ற டவுட்ல தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னும் போது, என்னது அவதான் அப்பனா உன்னை சின்னதாக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை அதுக்கும் காரணம் அவளும் இல்லை, ஆனா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, இது எப்படி நடந்ததுன்னு புரியல அப்படின்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலையில நான் குட்டி பையன் மாதிரி இருந்தேன், அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு கோச்சுக்கிட்டா வேக வேகமா கிளம்பி போனேன், இப்ப கூட ரூமை விட்டு இவ்வளோ நேரம் வெளியில வரல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். என்னது குட்டி பையனை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அவளுக்கு குட்டி பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீ நினைக்கிறியா என்ன, நான் உன்னோட சித்தி ஆயிடுறேன்னு தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆன அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா அவ என்னோட பொண்டாட்டி இல்லைல்ல நீ தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போறா. ஆனா ரெகுலரா வந்துட்டு மிட் நைட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை விட்டுட்டு ரூமை விட்டு எழுந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா அவன் கண்டிப்பா விடிய காலையில மாறுவான், அந்த டைமுக்கு இருக்க வேணான்றதுனால. இவனுக்கு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒண்ணுமே வந்து பிடிபடலை. அதனால ஹீரோக்கே இப்போ பயமாயிடுது, நம்ம இவளோட வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது, இவளை விட்டுடணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து கிளப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக. அந்த நேரத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். வந்த உடனே ஐயோ மேடம் எப்படி இருக்கீங்க, வாங்கலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து சரக்கு அடிக்கலாம், ரெண்டு பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது, சார் நீங்க ரொம்ப போதை ஆயிட்டீங்க, நான் என்னோட ஸ்டாஃபை கூப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு டாக்ஸி பிடிச்சி தருவாங்க அப்படின்னும் போது, என்ன நீங்க என்ன தோரத்தலான்னு பாக்குறீங்க, நான் ரூம் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணிட்டேன் நமக்காக அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பையன் வந்துடுறான். வந்த உடனே நீ கையை வெய்ய, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அவ மேல நீ கை வச்சினா அப்படின்னு சொல்லும் போது, டே யாரா நீ குட்டி பையா அப்படின்னு கேக்குறான். அவங்களோட பையன், என் அம்மாடா அவங்க கையிடுறா அப்படின்னு சொல்லும் போது, அம்மாவா அப்பனா அப்பா இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறான். இருக்காரு, என் அப்பா பேரை சொன்னேன் அப்படின்னா தலை தெறிக்க இங்க இருந்து நீ ஓடி போயிடுவ, பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேரை சொல்றான். அவனும் அதே மாதிரி பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ற. அப்படியெல்லாம் இவனை விட முடியாது, நான் லாயருக்கு அதை அனுப்பிட்டேன், அவன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கொலவெறியா யோசிக்கிறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் வந்து கிளப்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா கஷ்டப்பட்டு கிளம்பி வெளில வரா. பார்த்தா ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போதுதான், நேற்று நடந்த விஷயம் என்னோட மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் இந்த கிளப்பை நடத்தாதுன்னு சொல்லுவான், அதை தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இது பாரு, நீ யாருக்காகவும் பயந்து எதுக்காகவும் வந்துட்டு நீ எதையும் விட்டு கொடுக்க தேவை கிடையாது. இனிமே யாரா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ண அவங்களை என்ன பண்ணணும்ன்றது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானே தவிர கிளப்பை இழுத்து மூடுன்னு சொல்லல. அதுவே ஹீரோயினுக்கு ஆச்சரியம். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் என்ன பண்றானா, எனக்கு உன் மேல பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, எனக்கு உன்னை கொஞ்சமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டதும் ஹீரோ என்ன பண்றான்னா, அதே இடத்துலயே ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளப்பிடுறா. மறுநாள் காலையில ஹீரோ வந்து குட்டி பையனா இருக்கும் போது சமைச்செல்லாம் வச்சிடறான் ஹீரோயினுக்காக. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நல்லபடியா நீ முடிச்சு வைக்கணும், அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஃபைலை கொடுக்குறான். அதே நேரத்துக்கு ஹீரோவும் வந்து அவனுக்கு ஒரு மாற்று மருந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கிறானாமா, அதையும் நான் போய் பார்க்கணும், அதனால நீ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீட்டிங்கை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த கான்ஃபரன்ஸே போக விடாம ஹீரோயினை வந்துட்டு மீடியாக்காரங்கெல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சா
இருக்கலாமே, நீங்க அதை வந்து வெளியிலயே சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களாமே, என்ன ஆச்சு ஹீரோக்கு? ஹீரோ படுத்த படுக்கையா இருக்காரா, சாவ போறாரா, இல்ல செத்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியல தான், பட் ஆனா வந்து அவர் நல்லாவே இருக்காரு, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. யாரும் நம்புற மாதிரி இல்ல. டக்குன்னு பார்த்தா ஹீரோ அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கே ஆச்சரியம், அப்பாடா அந்த மருந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு போல இருக்கே, ஹீரோ மாறிட்டான் பழையபடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாரையும் தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இப்போ நான் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி அனுப்புறான். அதே நேரத்துக்கு இப்பதான் நமக்கு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. எப்படி இவனுக்கு சரியாச்சு, அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த ஹீரோ மறுபடியும் நெஞ்சு பொறிச்சுக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், இது நிரந்தரமானது இல்லை, நான் எடுத்துக்கிட்ட மருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் வந்து வேலை செய்யும், இன்னும் நிரந்தரமான சொல்யூஷன் நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோ சின்ன பையனாவே மாறிடுறான் இல்லையா? அப்பதான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன், அவன் அதுக்கு எந்த ஒரு பதிலும் பண்ணாம கிஸ் மட்டும்தான் பண்ணான், இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல இவனுக்கு என் மேல வெறும் பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து இந்த ட்ரக்கி கேர்ள் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, நான் உன் சித்தியா இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்க, அழகா இருக்க, வா ஏன் நம்ம வந்து தீம் பார்க் போலாம், அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் நான் தான் ஒருத்திங்க இருக்கேன்ல, நான் இருக்கும் போதே என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டியாமே, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஹீரோக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது, அது நானா இருக்க போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, அதனாலதான் இப்பயே பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவன்லாம் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது கடுப்பாய் பலகாரன்னு உன்னை கண்ணத்திலேயே வைக்கிறா. ஹீரோக்கு செம்ம டென்ஷனு, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் திருப்பி ஒன்று கண்ணத்திலேயே வச்சிடறா. நீ போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நான் செக்யூரிட்டிஸை கூப்பிடுவேன் அப்படின்னும் போது செக்யூரிட்டிஸ் வந்துடுறாங்க. உடனே அவளும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து வெளியில போயிடுறா. நைட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த பொண்ணோட கம்பெனிக்கும் நமக்கும் வந்து என்னென்ன டீல் இருக்கோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போன்ல யார்கிட்டயோ. இது ஹீரோயின் கேட்டுடுறா. அதுதான் நம்மளும் அடிச்சிட்டோமே, எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவன் கிட்டயும் கேட்டுறா, எதுக்கு இவ்வளவு அளவுக்கு பண்ணணும் அப்படின்னும் போது, அவ உன்னை அடிச்சா இல்ல, என்னால வந்து அந்த டைமுக்கு ஒன்னும் பண்ண முடியலல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து கேட்டுறா, நீ என்ன லவ் பண்றியான்னு சொல்லதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்றான். இது பாரு, உன்னோட இந்த மாதிரி நிலைமையை பத்தி தான் யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்றேன்னா கவலைப்படாது, நானுமே வேணா அந்த மருந்தை எடுத்து அந்த மாதிரி கொட்டி பொண்ணா ஆயிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோயின் தனியா போய் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னெல்லாம் போய் என்ன நினைச்ச பாரு அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் ஹீரோவோட அம்மா வந்து தனியா தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்கிறதுக்காக போறாங்க. அப்ப இவனையும் கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மா தான் கூப்பிட்டுருக்காங்க வர சொல்லி. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பையனோட பையன் தான்மா, உன் பையன் மாதிரி தான் இனிமே அவன், நீ தான் அவனை மொத்தமா பாத்துக்கணும், அதனால தயவு செஞ்சு அவனை ஸ்கூல்ல சேர்த்து விடுமா, இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் கண்ணா விளையாடிட்டு இருப்பா, சித்திக்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி அவனும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ வந்து நார்மலா இருக்கும் போது நடுவுல ஒரு நாள் நைட்டு அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அப்ப என்ன சொல்லியிருக்கான்னா, அதாவது ஹீரோ என்ன நல்லபடியா பாத்துக்கோமா, இன்கேஸ் நானே இல்லைனாலுமே, ஏன்னா நான் வந்து எவ்வளவோ ஆசைப்பட்டேன் அவளுக்கு செய்யணும்னு, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, அவள் ஆசைப்படுற லைஃப்பை என்னால் அவளுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாமா. அவன் என்ன மனசில் நினச்சி ஏதோ ஒரு வருத்தத்தில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கான், தயவு செஞ்சு என் பையனை நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோவோட அப்பா ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலியாக தான் இப்போ தாத்தா இருக்காரு, அவர் தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றது அவருக்கு பிடிக்காம தான் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. 12 வயசு இருக்கும் போது ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோவோட அப்பா இறந்து போயிருக்காரு. அது தெரிஞ்ச உடனே தாத்தா வந்து, நீங்க நினைச்ச மாதிரி 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு போயிருக்காரு. கம்பல் பண்ணி நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவனை கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்கூல்லயும் சேர்த்து விட்டுறாங்க. ஹீரோயினுக்கா பயங்கர சந்தோஷம், போடா போடா மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிடாட்டுற மாதிரி.
அதோட ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ஈவினிங் என்ன பண்றான்னா ஹீரோயினே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா ஹீரோ அவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே பாத்தியா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா முதல் நாளே ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டுக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறா. சின்ன குழந்தை கூட எல்லாம் போட்டி போட்டு பொறாம பட முடியுமா என்ன, அதை காமிச்சிக்கவும் முடியாது இல்லையா. அதனால ஹீரோயின் அப்படியே வந்து அந்த குழந்தைகிட்ட பேச போறா. அப்ப பேசும்போது அவ என்ன சொல்றான்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணோட கையில கால்ல எல்லாம் வந்து அங்கங்க அடியா இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் கண்டிப்பா வாமா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தொப்பி போட்டு ஒருத்தனை காட்டுறாங்க இல்லையா, இப்ப மறுபடியும் அவனை காட்டுறாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திருக்கான். அப்பனா வந்து அவன் கண்டுபிடிச்ச மருந்து வந்து டெம்பரவரியா தான் அவனுக்கு செயல்பட்டிருக்கு. இப்ப மறுபடியும் அவன் சின்ன பிள்ளை ஆயிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலாக இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் ஏழைப்பட்ட குடும்பம் தான். அதனால ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோ தான் வந்து இன்னைக்கு அந்த பசங்கள்லாம் இவங்கிட்ட கலாட்டா பண்ணும் போது போய் காப்பாற்றிருக்கான். அப்புறம் தான் இவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி தரீங்களா அப்படின்னு நாலாம் மேக்ஸ்ல புளியாக்கும் ஏதோ சொல்லி குத்துற பேர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. ஆனா அவளுக்கே ஒன்றுமே புரியல. குடும்ப மானத்தை வாங்காதடா, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து ஒரு லுக்கு விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து சொல்லி கொடுக்குறான். நைட்டு ஹீரோயின் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ நார்மல் ஆயிடுறான். அப்போ வந்த உடனே என்ன சொல்றானா, இல்லை ஆக்சுவலாக என்னையும் அந்த பொண்ணையும் பார்த்த உடனே நீ பயங்கர அப்செட் ஆயிட்ட, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும், அதுக்காக தான் வந்தேன். அந்த பொண்ணை வந்து எல்லாம் புள்ளி பண்ணாங்க, என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால தான் நான் கோவப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அப்படியே அவ யார்கிட்டயும் பேசுறதே இல்லைன்னு தெரிய வந்தது, அதனால நான் அவளை அக்கா ஆறுதெல்லாம் கொஞ்சம் பேசினேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற கதையா, சேச்சா குழந்தைங்களை பார்த்து நான் எதுக்காக பொறாம பண்ணோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு நல்லாவே தெரியும், அடியே மூஞ்சி பார்த்து தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரி நீ போய் சீக்கிரம் தூங்கு, காலையில எழுந்துக்கணும், குளிக்கணும், யூனிஃபார்ம் போடணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அடி வாயை மூடிட்டு சும்மா இரு, என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு காண்டா கிளம்பிடுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பிளான் பண்றாங்க. என்னன்னா ஹீரோ வாயால வந்து ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 3-4 பசங்களை கூப்பிட்டு, இதை பாரு இவன் வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச சிஇஓ, இவன் வந்து ஸ்கூல் பையன், இவன் வந்து இப்படி அவன் வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எந்த பையனை நீ செலக்ட் பண்றியோ அவன் வந்து உன் புருஷன் எதிர்க்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆன உன் புருஷன் வந்து வேக வேகமா அவனை அடிச்சு போட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் இருக்கும் போது இன்னொருத்தனை பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நீ தான் என்ன லவ் பண்ணல, நமக்குள்ள வந்து வெறும் பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தானே அப்படின்னு நீ சொல்லுவ. இப்ப சொல்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கிஸ் பண்ணுவான். அவ்வளவுதான். இவ்வளோண்டு பிளானை வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த சட்டுன்னு முடிச்ச பாரு அப்படின்றா ஃப்ரெண்டுக்காரி. உண்மையா நீ சொல்றதெல்லாம் நடக்குமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பா நடக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா ஹீரோ வந்து ஸ்கூல்ல தண்ணியில விழுந்துட்டான் போல இருக்கு, அவன் வந்து சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. வேக வேகமா கிளம்பி போறா. அப்பதான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து அவனுங்க வந்து பயங்கரமா டீஸ் பண்ணியிருக்கானுங்க, புள்ளி பண்ணியிருக்கானுங்க. அவளை தண்ணியில தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அதை காப்பாற்ற போகும்போது தான் இவன் வந்து எக்கச்சக்கமா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அதனால இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஹீரோ. அப்போ உடனே ஹீரோயின் டீச்சர் கிட்ட நான் கண்டிப்பாக இதை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆவேன், நீங்கள் ஒழுங்காக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறதே இல்லை, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறா. நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோ வந்து மாறுறதுக்கான டைம் வந்துடுது. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா அவசரமா அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவன் பார்த்தா அப்படியே தூக்கத்திலேயே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே பக்கத்திலேயே இருந்து சமாதானப்படுத்துறா. ஒரு வழியா ஹீரோ கண்ணு முழிச்சிடுறான். அப்போ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் 2 விஷயத்த பண்ணாமையே வந்து இறந்து போயிடுவானோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்கும்போது இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக அவன் மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை பண்ண முடியல. அதே மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமே போயிடுவணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் அம்மா ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா இவனோட 12வது பர்த்டேக்கு வந்து கம்பல் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை வந்து இவன் போட்டில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். கடலில் அவங்களும் கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ தவறி விழுந்திருக்கான்.
அவங்க அப்பா வந்து அவனை காப்பாத்திருக்காரு. அந்த நேரத்துக்கு இவனை காப்பாத்தி விட்டவர் கால் மாட்டிக்கிட்டு அவரால் வந்து நீந்தி மேலே வர முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவோட தாத்தா சுத்தமா இவங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்காரு. ஆனா அதே நேரத்துக்கு சித்தம்பாக்காரனுக்கும் கல்யாணம் ஆகல, குழந்தையும் கிடையாது. ஸோ இவங்க குடும்பத்துக்கு வேற வாரிசே இல்லை அப்படின்றதுனால இவனை ஏத்துக்க தயாராயிட்டாரு கொஞ்ச நாள்ல. என்னைக்குமே முட்டாள்தனமா இந்த மாதிரி யோசிக்காத. உங்க அப்பா வந்து உன்னால சாகல, ஆக்சுவலா அவர் ரொம்ப நிம்மதியா தான் போயிருப்பாரு. ஏதோ என்னால என் பிள்ளையோட உயிரையாவது காப்பாற்ற முடிஞ்சுதேன்னு சொல்லிட்டு அவரு கண்டிப்பா சொர்க்கத்துல இருந்து நீ சந்தோஷமா இருக்கிறத தான் பார்க்க விரும்புவாரே தவிர நீ குற்ற உணர்வுலயே வாழறத அவர் பார்க்க ஒருபோதும் விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோக்கு வந்து நீச்சல் அடிக்கவே தெரியாதா, அதனால ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ சொன்னதையே தான் இப்போ நான் உனக்கு சொல்றேன். ஒரு விஷயம் நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த வேற மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோ பயத்திலேயே இருக்கும் போது ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் வந்து கிஸ் பண்றா. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நேரம் தண்ணிலேயே இருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு அவனோட நினைவுல வந்து அந்த தண்ணிக்குள்ள முழுகினது வந்து போகுது. ஆனா அதே நேரத்துக்கு இப்ப பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஃபேக்ட்ரியில இருந்து போன மாத்திரையை சாப்பிட்டு ஒருத்தவங்க உயிரை இழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. அவ்வளோதான், எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி உண்டு இல்லைன்னு பண்றாங்க. நீங்க தான் ஃபேக்ட்ரியை மெயின்டைன் பண்றீங்க, நீங்க தான் ரன் பண்றீங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு 48 hours ஆகுது டைம் வேணும், அப்போ தான் நான் என்ன ஆச்சு அப்படின்றதையே வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மாத்திரை கூட என்ன சாப்பிட்டாங்க, அந்த மாத்திரை கன்ஃபார்மாக அவங்க சாப்பிட்டாங்களான்ற எல்லா விஷயத்தையும் நான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் எதுக்காக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போன உடனே கிஸ் பண்ண வரான். அடே கொஞ்சமாச்சும் பொறுப்போடு பேசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து திட்டுறா. அப்போ தொப்பி போட்டுக்கிட்டு வந்து ஹீரோவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுங்க. அதுவும் சயின்டிஸ்ட்னா சாதா சயின்டிஸ்டெல்லாம் இல்லை, நம்ம ஹீரோவோட லேப்லேயே வேலை செய்கிற சயின்டிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. இப்போதான் முறையாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஹீரோ. அவனுமே வந்து அப்படியே யாரையும் தெரியாத மாதிரி முறை பார்க்குற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க அம்மாக்காக வந்துட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது வந்து இவனோட ஹெல்ப்போட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மருந்து மூளை சம்மந்தப்பட்ட மருந்து போல இருக்கு. அது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு, இன்னும் ட்ரையல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு உனக்கு புதுசாக ஒரு பையன் வேற இங்கே தான் முளைச்சிருக்கான், என்னதுடா இதெல்லாம் அப்படின்னும் போது, டே எதுக்குடா நீ இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குற, தயவுசெய்து சைலண்டாக இருடா அப்படின்றான் ஹீரோ. ஹீரோயின் ஹீரோக்கு காஃபியை கொடுத்துட்டு ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஒரு காஃபி கப்பை கொடுக்குறல. ஆனால் ஹீரோ சும்மா விடாம அந்த காஃபி கப்பை இவன் பிடுங்கிக்கிட்டு இவன் கையில் இருக்கிறத கொடுக்குறான். டே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டுக்காரன். ஃபைனலாக ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க மருந்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே போய் இவங்களோட மருந்தை சாப்பிட்டு அவங்க இறக்கவே இல்லை, அவங்களோட இறப்பை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே பண்ணுறது அவங்க சித்தப்பங்காரன் தான். ஹீரோவை எப்படியாவது வந்து சேர்மன் போஸ்டிங்லேருந்து கீழே இறக்கணும் அப்படின்றது தான் அவனோட ஒரே எண்ணம். அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா தாத்தா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. தாத்தா வந்துட்டு அவங்க சித்தப்பக்காரனை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கேட்குறாரு. அவன் முதல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னு தான் போய் சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான்னா காலில் வந்து கெஞ்சி கதற ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருத்தனை கூட வச்சுட்டு இருக்கிறது என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் எனக்கு பிரச்சனை தான், அதனால உன்னை போலீஸ்க்கு பிடிச்சி தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மொத்தமாகவே உன்கிட்ட விழுந்துட்டேன், நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னும் போது, அந்த அளவுக்குலாம் நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை கொஞ்சமாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீ வந்து என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ண நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். டே என்னடா பண்ணுற அப்படின்னும் போது, ஆமாம் வாட்டி நமக்குள்ளே நடந்த அப்புறம் தான் நீ வந்து என்னை லவ் பண்ணுறன்றதே ஒத்துக்கிட்ட, அதனால தான் அதையே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதோட நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீன்லயே. அப்பதான் வந்துட்டு அந்த மாத்திரையை அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க சித்தப்பங்காரன் தான் வந்து இது எல்லாமே பொய்யா பண்ணியிருக்கான் காசு கொடுத்து அப்படின்ற எல்லா விஷயமும் நியூஸ்ல வந்துடுது. இப்பதான் ஹீரோக்கே கொஞ்சம் நிம்மதி ஆகுது. சடனா ஹீரோவுக்கு நைட்டே வந்து நெஞ்சு வலி வருது. இது இந்த டைமே இல்லையே, காலையில தானே நீ மாறுவ, என்னது இது அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் நீ வந்துட்டு இங்கேயே இரு, நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். நானும் வரேன் அப்படின்னும் போது வேண்டாம், நான் படுற கஷ்டத்தை நீ பார்க்க கூடாது, நீ இங்கேயே இரு, நான் மாறினதுக்கு அப்புறம் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுறான். ரொம்ப நேரம் ஆகி ஹீரோ வெளில வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போய் பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த டிராமாவே பண்ணியிருக்கான். 3 வருஷத்தை மொத்தமாக நான் வீணாக்கிட்டேன், ஆனால் இந்த மாதத்தில் ஒரு நிமிஷத்தை கூட நான் வீணாக்க போகிறது கிடையாது. அடுத்த வாட்டி நம்ம வந்து அந்த 1 மாதம் முடிஞ்சு டிவோர்ஸ் பேப்பரை வாங்க போகும்போது டிவோர்ஸ் வேணான்றதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோனா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை ஏத்துக்க ரெடியா இருக்கேன், சீக்கிரமா ரிங்க போட்டு விடு அப்படின்னு சொல்றா. நீ கவலையே படாத, இதுக்கான மாத்து மருந்து நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஃப்ரெண்டோட லேபுக்கு போறான். இவனுக்கு தேவையான சில கெமிக்கல் எல்லாம் வந்து அவனோட லேப்ல இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் தேவை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கும் போது இவன் ஆல்மோஸ்ட் வந்து மருந்தை கண்டுபிடிக்க போறான் போல இருக்கே அப்படின்ற டவுட் அவனுக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஈவினிங் வந்துட்டு வெளியில் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ உடனே அந்த சயின்டிஸ்ட்டும் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோவால் வர முடியாது, பட் எங்களோட பையனால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அந்த டைமுக்கு பையனாக தானே இருப்பான் அவன். ஹீரோயினாவே வந்து அவனை டின்னருக்கு கூப்பிட்டது கொஞ்சம் வந்து இவனுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால உடனே இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஜெலஸ் ஆகுற, நான் உன்னையும் தானே கூட்டிட்டு போறேன், என்ன நீ கூட்டி பையனா இருக்க போற, எப்படி இருந்தாலும் உனக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரிய தானே போகுது அப்படின்னும் போது அவன் என்னை விட ஹேண்ட்ஸமா இருக்கானா என்ன, எதுக்காக நீ அவனை டின்னருக்கு கூப்பிட்ட அப்படின்னு ஹீரோ கோச்சிக்கிறான். ஐயோ, உன்னை தவிர இந்த உலகத்துல என் கண்ணுக்கு வேற யாருமே ஹேண்ட்ஸமா தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஆமா, இப்படியே சொல்லியே நீ என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோச்சிக்கிறான். அதோட அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம குட்டி ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் 3 பேருமே வந்துட்டு டின்னருக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து வேணும்னே ஹீரோ பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான், இந்த குட்டி பையனை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு இதை கட் பண்ணி கொடு, ஜூஸை ஊற்று, அது இதுன்னு சொல்லி ஹீரோயினை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். நல்லாவே 2 பேருக்குமே புரியுது. நடுவில் 3 பேருமே சூஸ் பண்ணும் போது வேணும்னா அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ல பூராவும் ஒயினை ஊற்றி விட்டு உடனே ஹீரோயின் சரி ஓகே பரவாயில்ல நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறா. திரும்பி வந்து பார்த்தாதாங்க தெரியுது அங்க ஹீரோவையும் காணும் அவனையும் காணும், 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா இந்த ஜூலெல்லாம் வந்துட்டு குரங்கு பூ அது இதுன்னு பிடிச்சி போட்டு கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டு லைவ் ஸ்க்ரீமை ஆன் பண்ணி விட்டுடுறான். இப்போ வந்து ஹீரோ பாருங்க எங்கே மாறுவான், உலகத்திலேயே முறையாக இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாறுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ மயக்கத்துலேருந்து தெளிஞ்ச உடனே என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இப்படிலாம் பண்ற அப்படின்னும் போது இது பார், உன்னோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, அந்த கண்ணாடியை உடைக்கவும் முடியாது, உன்னால வெளியில வரவும் முடியாது, நீ வந்து சின்ன பையனா மாறுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோ அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ட்ரக்கு கலந்துருப்பான் இல்லையா, அவன் ட்ரக்கு கலக்கிறான்னு தெரியாமே இவனும் வந்து அவன் குடிக்கிற ஒயின்ல இந்த மருந்து கலந்துருக்கான். எதுக்காகடா ஏன் மருந்துல இப்படி கலந்து விட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது நீ தான் ரொம்ப பெரிய பணக்காரன், உனக்கு நீ வந்து தேடி பிடிக்கல அப்படின்னாலும் கஷ்டப்படலைனாலும் உனக்கு இருக்கிற எல்லா சந்தோஷமும் வந்து சாதாரணமாக அசால்ட்டாக கிடைச்சிரும். அதே நேரத்துக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா தான் ஊர் உலகம் பூராவும் சீக்கிரமா தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவேன். நான் உன்னை விட வந்துட்டு படிப்புல அறிவுல அதிகமா இருந்தாலும் எல்லாத்துலயும் நீ தான் வந்து என்னை விடவும் முந்திக்கிட்டு போயிட்ட. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உலகமே எதை நோக்கி ஓடுது, எங்க ஆகணும் அப்படின்றத நோக்கி தானே ஓடுது. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே சிறந்த சயின்டிஸ்ட்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அடப்போடா பைத்தியக்காரா, உன்னோட கண்டுபிடிப்பே தண்டண்டா, 12 மணி நேரத்துக்கு மேல தாங்க மாட்டேது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. டைம் ஆயிடுச்சு, ஹீரோ இன்னும் மாறவே இல்லை. அங்க எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல
ஏன்டா இன்னும் மாறல அப்படின்னும் போது அடப்போட பைத்தியக்காரா, நான் தான் சொன்னேனே மாற மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் வரும்போது மருந்தை போட்டுட்டு தான் வந்தேன், நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவன் மருந்தை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதே நேரத்துக்கு போலீஸ் இவனை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. நான் பயந்தே போயிட்டா, உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. கடைசியில இப்ப கூட நீ தான் வின் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறானா. ஹீரோ, நீ முட்டாள்தனமா நினைக்க கண்டிப்பா உன்னால வந்து முன்னேறவே முடியாது, நீ இந்த மாதிரி தான் ஆவ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கடைசியில அந்த லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சு என்ன சொல்றாங்கன்னா, நான் சும்மா இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அவனுமே அதையே சொல்லிடுறான். ஹீரோயின் என்ன சொல்றா ஃபைனலா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆக்சுவலா வந்துட்டு அந்த மருந்து அந்த கெமிக்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு எப்படியாவது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ, செம்மையா சம்பாதிப்போம்ல அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அடி போடி, நீலாம் திருந்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். எப்படி இருந்தாலும் அந்த சின்ன பையன் எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, வேற வழியே இல்லை. அதனால வந்துட்டு அம்மாக்கு ஃபோன்லயே சொல்லிட்டாங்க, தாத்தாக்கு நேர்ல போய் சொல்றாங்க. தாத்தா அவ்வளவுதான் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்துடுறாரு. எனக்கு கொள்ளு பேரன் வேணும், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு பேரனை நீங்களாவது பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு, அந்த நானும் வந்துடுச்சு. அங்க போய் உட்காந்து போனே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு எனக்கு டைம் ஆகுது, பின்னாடி எக்கச்சக்கமான பேர் நின்றுட்டு இருக்காங்க, சீக்கிரம் முடிவை சொல்லுங்க, சைனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் பண்ணல, நாங்க பேப்பரை திரும்ப வாங்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ பின்னாடி இருக்கவங்களுக்கும் அப்படியே சொல்லிட்டு போங்க, எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா அவங்களும். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சபடி போறாங்க. தாத்தா வேற பேர குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, போய் அதுக்கு ரெடி பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்றா ஹீரோ. சோ இதோடய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு என்னால பேரு சொல்ல முடியல, இன்னைக்கு சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளில போற வேலை இருக்கு. ஸோ கண்டிப்பா நாளைக்கு வீடியோல நம்ம எல்லாரோட பேரையும் சொல்லிடுவோம். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.